அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் அனுபவ மொழிகள் உடைய பதிவை பார்ப்போம். குடித்தவன் சிரித்தாலும் சிரித்து கொண்டே இருப்பான், அழுதாலும் அழுது கொண்டே இருப்பான். அதாவது சுயநினைவு எண்ணாமல் என்ன செய்கிறானோ அதை செய்து கொண்டிருப்பான். குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று ஒரு நிகழ்வை சொல்வார்கள். குடியை கெடுக்கும் என்று பல சொல்லியும் பல அறிவுரைகளை சான்றோர்கள் சொல்லியும் சிலர் பயன்படுத்துவது அதை சான்றாக சொல்கின்றார். உலகத்தில் தர்மம் நியாயம் என்பதாக எதுவும் கிடையாது. அவரவர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்பவே தர்மங்களையும் நியாயங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாகவே இருந்தாலும் நீதிபதியின் மனோ தர்மத்திற்கு ஏற்பத்தானே நியாயம் வழங்கப்படுகிறது. அது உலகத்தில் எண்ணற்ற இலக்கிய நூல்களும் அறிவுரை தரக்கூடிய ஆன்மீக நூல்களும் தர்மம் இது, நியாயம் இது, செய்யக்கூடியது இது, செய்யக்கூடாது என்று பல செய்திகள் எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றது. ஆனால் சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கின்றார்கள். பூமிக்கு அடியிலே என்னென்ன இருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. சில இடங்களில் நிலக்கரி, சில இடங்களில் பாறாங்கல், சில இடங்களில் அபூர்வ தங்கம், அடுத்து பெரும்பாலும் தண்ணீர். இவற்றை தோண்டினால்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால், ஆனால் என்னதான் தோண்டி தோண்டி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதது இதயம் பெண்களுக்கு மட்டுமே உண்டு. அவரவர் மனதிலே என்ன இருக்கின்றதோ என்பது அவரவர்களுக்குத்தான் தெரியும். சுபம் சீக்கிரம் என்பார்கள். பெண்களின் திருமணத்தை மட்டும் காலாகாலத்திலே நடத்திவிட வேண்டும் என்ற கருத்தை சொல்கின்றார். அன்பு செலுத்தியவர்கள் சிலரை சந்திப்பதிலே ஒரு நிம்மதி இருக்கின்றது. அதாவது மிகவும் நம்மோடு அன்பு செலுத்தி கொண்டு இருக்கின்றவர்கள் நீண்ட நாளுக்கு அப்புறம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்தித்ததிலே நமக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுகிறதா. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்காதவரை இன்று பார்த்தோம் என்று சொல்லி அந்த நட்பு அன்பு மனசுக்கு ஒரு நிம்மதியை தருகின்றது. புகழ்ச்சியில் இருக்கிற சங்கடம் இதுதான். பிறர் நம்மை புகழும்போது ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்வதா, இல்லை மரியாதைக்காக நான் ரொம்ப சின்னவன் என்பதா? அதாவது ஒருவர் நம்மை பாராட்டுகின்றார் என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு இல்லை பரவாயில்ல நீங்கள் பாராட்டுறது சரிதான் என்று சொல்கின்றதா முறையா? அது அவ்வாறு சொன்னால் அது தன்னைத்தானே தற்பெருமை கொள்வதைப் போலாகும். அல்லது அவருக்கு இருக்கின்ற மரியாதை காரணமாக என்னை போய் பாராட்டினார் ரொம்ப சிறியவன் என்று சொல்லுகின்ற நிலையும் இருக்கும். அந்த தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை என்று இந்த உன்னதமான கருத்தை இந்த பதிவில் சொல்கின்றார். இதற்குரிய படங்களும் இணைத்து தரப்படும். படங்களை பாருங்கள், கருத்துக்களை உணருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.